அந்த கிராமத்தில் இருந்தாள் லக்ஷ்மி. அவள் சாதாரண பெண் அல்ல. அவள் சமையல் செய்தால் வீதியெல்லாம் மனம் பரவும். லக்ஷ்மி அதிகாலை எழுந்தாள். கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தாள். மர அடுப்பில் நெருப்பு ஏற்றினாள். அவள் கையிலிருந்து விழும் ஒவ்வொரு மசாலாவுக்கும் ஒரு அளவு இருந்தது. அளவுக்கு மேலில்லை, அளவுக்கு குறையில்லை. அதே சமயம் வீட்டின் வாசலில் ராமு அமர்ந்திருந்தார். அவர் நண்பர்களிடம் பெருமையாக சொல்வார், என் மனைவி என் கைமணம் சாப்பிட்டவங்க மறக்க மாட்டாங்க. அந்த வார்த்தை லக்ஷ்மியின் காதில் விழும்போது அவள் மெதுவாக சிரித்தாள். லக்ஷ்மி, நாளைக்கு பெரிய விருந்தினர் வர்றாங்க. லக்ஷ்மி அமைதியாக பதில் சொன்னாள். விருந்தினர் என்றால் கடவுள் மாதிரிதான். அடுத்த நாள் ஒரு காரில் ரேணு வந்தார்கள். ரேணு மிகவும் ஸ்டைலாக இருந்தாள். அவள் சுற்றி பார்த்தாள். இங்க வைஃபை சிக்னல் கிடைக்குதா? கிராமத்து மக்கள் குழப்பம். லக்ஷ்மி சிரித்துக்கொண்டு உள்ளே அழைத்தாள். லக்ஷ்மி மர அடுப்பில் சாம்பார் கிளறினாள். குழம்பு கொதித்தது. மண் வாசனை கலந்த சுவை. ரேணு பார்த்து சற்று சிரித்தாள். நான் மாஸ்டர் ஷெஃப் போட்டியில் கலந்து கொண்டவள். அவளின் குரலில் சின்ன பெருமை. லக்ஷ்மி அமைதியாக சொன்னாள், சமையல் ஒரு போட்டி இல்லை, அது ஒரு பொறுப்பு. சமையல் போட்டி வைக்கலாமா? கிராமம் முழுக்க ஆர்வம். ஒரு பக்கம் லக்ஷ்மி, மற்றொரு பக்கம் ரேணு. லக்ஷ்மி இயற்கை காய்கறி எடுத்தாள். மண் வாசனை வீசும் மிளகாய், புதிய கீரை. ரேணு பெரிய பாத்திரம் வைத்தாள். சாஸ், சீஸ், கலர்ஃபுல் மசாலா. ராமு தவறுதலாக ரேணுவின் கறியில் உப்பு அதிகம் போட்டார். ரேணு அதிர்ச்சி. இப்ப என்ன பண்ணுறது? அவள் கண்களில் பதட்டம். லக்ஷ்மி அவளை பார்த்தாள். அவள் எதுவும் சொல்லவில்லை. அவள் அருகில் வந்து மெதுவாக சொன்னாள், சமையல் கெட்டுப்போனால் கூட மனசு கெட்டு போக கூடாது. அந்த நேரத்தில் ரேணு கண்ணீர் விட்டாள். என் அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க, நான் அவங்க மாதிரி ஆக முடியல. லக்ஷ்மி மெதுவாக அவள் கையை பிடித்தாள். அம்மாவின் சுவை ரெசிபியில் இல்லை, நினைவுகளில் இருக்கு. லக்ஷ்மி சில டிப்ஸ் சொன்னாள். கொஞ்சம் தயிர் சேர்த்து கலக்கு, கொஞ்சம் அன்பு சேர்த்து கிளறு. ரேணு சிரித்தாள். இருவரும் சேர்ந்து ஒரு புதிய உணவு செய்தார்கள். கிராமத்து நகரம் ஸ்பெஷல். கிராமம் முழுக்க கைத்தட்டல். ரேணு லக்ஷ்மியிடம் சொன்னாள், நான் இன்றைக்கு சமையல் மட்டுமில்ல, வாழ்க்கை பாடம் கற்றுக்கொண்டேன். அன்று முதல் ரேணு மாதம் ஒரு முறை கிராமத்துக்கு வர ஆரம்பித்தாள். லக்ஷ்மி அவளுக்கு கிராமத்து சமையல் கற்றுக் கொடுத்தாள். 2 உலகங்கள் சேர்ந்தது ஒரு சுவையில். சமையல் என்பது வயிறு நிரப்புவதற்கல்ல, மனம் நிறைவடைய செய்வதற்கு. அன்பு சேர்த்த உணவுக்கு எல்லாரும் அடிமை. எளிமைதான் பெரிய செல்வம். இதுதான் அம்மாவின்